இந்த கிளாஸ் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் சொல்லுங்கள்? வெயிட்டாக தான் இருக்கும். நான் இந்த கிளாஸ் என் கையில் வச்சுக்கிட்டு இருக்க 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 கிளாஸ் வலிக்குமா என் கை வலிக்குமா? வச்சுக்கிட்டே இருக்க இருக்க என் கை என்னாகும்? கொஞ்ச நேரம் கழிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும்? என் கை என்ன ஆயிரும்? மரத்து போயிடும். என்ன ஆயிரும்? மரத்து போயிடும். ஆனால் இதே மாரி தான் நம்ம பெண்களும் ஒரு சில கவலைகளை நம்முடைய உள்ளத்துக்களை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம்? பெசான செத்துடலாம். என்ன நினைக்கிறீங்க? ஏன் வாழணும்? எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா? எனக்கு மட்டும்தான் இந்த இழப்பு வரணுமா? நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழணுமா? என்ன மாரி யாருக்குமே வரக்கூடாது. உண்மையுமே சொல்கிறேன், எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா அவங்க வாழ்க்கை, அவங்க கணவரை பார்க்க, அவங்க கணவர் ரொம்ப அன்பா இருக்காரு, ஒரு மண்ணும் கிடையாது. ஆமா, வாழ்றவங்க தான் என்ன செய்யும் தெரியும். அதனால யாரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. என்ன அவங்க கணவர் நல்லா இருக்கு, அவங்க மனைவி நல்லா விசாரிக்கிறாங்க, நல்லா நினைச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடும். அந்த அம்மா யாருக்கு தெரியும்? மீசோ பிளிப்கார்ட்ல என்ன செஞ்சிருக்கோம்? என்ன மாதிரி வீட்டுக்கு இருக்காரு தெரியாம வாங்கி என்ன செஞ்சிருக்கோம்? உடுத்திருக்கோம். ஆனா என் கணவர் ரொம்ப நல்லவர், எந்த ட்ரெஸ் போட்டாலும் இது புதுசா பழசானது அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காங்க? பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்படிதான் நம்ம பெண்கள் என்ன செய்யறோம்? ஆமா இருக்கிறோம். சில நேரம் அடுத்த வாழ்க்கையை பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? பொறாமப்படுறோம். சில நேரம் என்ன செய்யணும்? இப்பெல்லாம் இருக்குமா அப்படிலாம் நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. இந்த பாருங்க, இந்த கிளாஸ் நான் என்ன செஞ்சுறேன்? இறக்கி வச்சுட்டேன். என்ன தேடி வச்சுட்டு என் கை என்ன செஞ்சுச்சு? வலித்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாச்சும் கவலைகள் உங்களுக்கு இருக்குமா, இந்த இடத்துல நீங்க இறக்கி வச்சுட்டு போங்க. கண்டிப்பா ஆண்டவர் அது 100க்கு 100 அந்த ஜெபத்தை என்ன செய்வாரு? கேட்பார். உங்க வாழ்க்கை நீங்க இழப்புகள் இருக்கு, அதை கர்த்தர் மாற்ற, இயேசு மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார்.